தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதால் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் பங்காளர்கள் அனைவரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய தருணம். பாலியல் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க திமுக அரசு தவறியதால் இத்தகைய கொடூரங்கள் தினந்தோறும் நிகழ்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சி நீடித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு அச்சுறுத்தலான நிலைதான் தொடர்கிறது. இனியாவது ஸ்டாலின் மாடல் அரசு விழித்துக்கொண்டு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் பிறந்த நாளில் அவர் தம் தமிழ் பற்றையும் பெரும் தொண்டினையும் போற்றி வணங்குகிறேன். சங்க இலக்கிய நூல்கள் உட்பட பழைய ஓலைச்சுவடிகளில் மறைந்திருந்த பல்வேறு தமிழ் இலக்கிய நூல்களை உலகறிய செய்த பெருமைக்கு உரியவர் உவே சாமிநாத ஐயர் என அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். இன்று தமிழகத்தை உலுக்கியிருக்கும் பாலியல் குற்றங்களை தலைப்புச் செய்திகளாக பார்க்கலாம். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் குற்ற நிலவரம். இன்றைய பாலியல் குற்ற நிலவரம். திருப்பூரில் வடமாநில பெண் ஒருவர் கணவர் மற்றும் குழந்தையின் கண்முன்னே கத்தி முனையில் மிரட்டப்பட்டு 3 பேர் கொண்ட கும்பலால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். தனது வாரிசுகளின் அரசியல் வளர்ச்சி குறித்து மட்டுமே சிந்தித்து தமிழகத்தை சீரழித்துவிட்டு அப்பா என தனக்குத்தானே பட்டம் சூட்டிக்கொண்ட ஸ்டாலினின் அரசு இந்த கொடூரத்திற்கு என்ன பதில் சொல்லும் என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து தனியாக இருந்த 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காம கொடூரன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்லூரிகளை தொடர்ந்து வீடுகளில் இருக்கும் சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 7ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த யுவராஜ் என்பவர் போக்சோவில் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து போக்சோ வழக்கில் சிக்கிய கைதி தப்பியோட்டம். தமிழகத்தில் குழந்தைகள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலினின் ஏவல் துறை அலட்சியமாக செயல்படுவதாக மக்கள் விமர்சனம். கோவையில் 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் ஓவிய ஆசிரியர் போக்சோ வழக்கில் சிக்கினார். வேலியே பயிரை மேய்ந்த கதையாய் தமிழகத்தில் நாள்தோறும் அரங்கேறும் அவலங்களுக்கு ஸ்டாலின் அரசு என்ன பதில் சொல்லப் போகிறது என மக்கள் கேள்வி. திருச்சி துவாக்குடியில் 17 வயது சிறுமியை கடத்திச் சென்று திருமணம் செய்த புகாரில் விஜய் என்பவர் போக்சோவில் சிக்கினார். தமிழகத்தில் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெற்றோர்கள் புகார் அளித்ததால் பரபரப்பு. ஏழை எளிய மாணவர்கள் பயிரும் அரசு பள்ளிகளில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவது பெற்றோரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 6 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறிய அவலம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லா அவலம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே கொன்னம்பட்டியில் முன்விரோதம் காரணமாக 2 அடித்து கொலை. திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் வேதனை.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 2 குழந்தைகளை தந்தையே வெட்டி கொலை செய்த கொடூரம் அரங்கேறியிருக்கிறது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் அரங்கேறும் கொலைகளால் பொதுமக்கள் அச்சம். பட்டியல் சமூக மாணவர் விக்னேஷ் மரண வழக்கில் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் நேரத்திற்கு ஒரு கதை சொல்வதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. அரசு பொறியியல் கல்லூரியில் அரங்கேறிய இந்த பயங்கரம் அப்பட்டமான படுகொலை எனவும் காவல்துறை தடயங்களை மறைக்க முயல்வதாகவும் குற்றச்சாட்டு. இந்த வழக்கில் தொடர்ந்து காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் சில கட்டுக்கதைகளை தொடர்ந்து சொல்லுது. இந்த வழக்கில் அந்த வழக்கை ஒரு குழந்தை இந்த நடந்த விஷயங்களை ஒரு குழந்தை பார்த்தா கூட இது ஒரு படுகொலை என்பது சொல்லுது. அந்த அளவுக்கு இந்த உடலில் சில தடயங்களை அழிக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நாங்கள் விக்னேசனுடைய தந்தை நேரடியாக போய் பார்த்துட்டு நமக்கு சொன்னோம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வயல்வெளியில் அழுகிய நிலையில் மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்களும் அடையாளம் தெரியாத சடலங்கள் குறித்த செய்திகளும் நாள்தோறும் வெளிவருவதால் மக்கள் அதிர்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே என் மரணத்திற்கு காரணம் திமுக நிர்வாகிதான் என கடிதம் எழுதிவிட்டு புலி வியாபாரி தற்கொலை செய்து கொண்டதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தது முதலே திமுகவினர் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டு வருவதால் பலரும் இன்னலுக்கு ஆளாவதாக மக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள 25 கிலோ சாரஸ் என்ற போதைப் பொருள் சிக்கியது. விடியல் ஆட்சியில் விதவிதமான பெயரில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து தமிழகம் சீரழிந்திருப்பதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டவர்களை காவல்துறை கண்டுபிடிக்குமா என கேள்வி. சென்னை நுங்கம்பாக்கம் அருகே மெத்தப்பட்டமைன் மற்றும் 26 சிரிஞ்சுகளுடன் 3 இளைஞர்கள் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னையில் போதை புழக்கம் அதிகரித்து இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிவதாக மக்கள் வேதனை. கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் கஞ்சா சாக்லேட் விற்பனை செய்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா புழக்கம் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. சென்னை மத்திய ரயில் நிலையத்தில் 6 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஏவல் துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டத்தில் 2 நாட்களில் 1 கிலோ 400 கிராம் கஞ்சா மற்றும் 19 கிலோ எடையுள்ள குட்கா பொருட்கள் சிக்கியதால் அதிர்ச்சி. கஞ்சா மற்றும் குட்கா பொருட்களின் புழக்கம் ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மையை தோலுரித்து காட்டுவதாக மக்கள் விமர்சனம். கோவை சூலூர் அருகே கள்ளச்சாராயமாக மாற்றி விற்பனை செய்வதற்காக கடத்தப்பட்ட சுமார் 5000 லிட்டர் எரிசாராயம் சிக்கியது. மரக்காணம் கள்ளக்குறிச்சி மரணங்களுக்கு பிறகும் கள்ளச்சாராய விற்பனையும் கடத்தலும் நடப்பது ஸ்டாலின் அரசின் செயலற்ற தன்மையை உணர்த்துவதாக மக்கள் விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 2813 கிலோ பீடி இலைகள் மற்றும் 47 பதப்படுத்தப்பட்ட சுறா இறக்கைகளுடன் 3 பேர் சிக்கினர். தமிழக கடலோர காவல்படை கண்காணித்து நடவடிக்கைகளை எடுக்காததால் தொடர் கடத்தல் சம்பவங்கள் அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு. கடந்த 20 நாட்களுக்கு முன்பு இன்னும் 116 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என பேசிய ஸ்டாலின் இப்போது 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக பேசியதால் மக்கள் அதிர்ச்சி. நேரத்திற்கு ஒரு கணக்கு சொல்லி கலர் கதை சொல்லும் திராவிட மாடலுக்கு பாடம் புகட்டுவோம் என மக்கள் ஆவேசம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மட்டும் பள்ளி கல்லூரி பயிலும் 4 மாணவிகள் மாயமாகியுள்ளதாக பெற்றோர்கள் புகார். விடியா திமுக ஆட்சியில் நாள்தோறும் பாலியல் வன்கொடுமைகள் கொலை குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மாணவிகள் மாயமாகியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பொதுமக்கள் அச்சம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அங்கன்வாடி மையத்தில் கான்கிரீட் சிமெண்ட் பூச்சு திடீரென விழுந்ததால் குழந்தைகள் அதிர்ச்சி. திமுக ஆட்சியில் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லா சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
புதுக்கோட்டை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் தொழிற்கடன் முடக்கப்பட்டதால் மேலாளரை முற்றுகையிட்டு போராட்டம். தொழிற்கடன் வழங்கப்படும் பணம் விடுவிக்கப்படாத நிலையில் திராவிட மாடல் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் மாற்றுத்திறனாளிகள் கடும் அவதி. ஸ்டாலின் அரசு கண் துடைப்புக்காக முகாம் நடத்தி மாற்றுத்திறனாளிகளை அவதிக்குள்ளாக்குவதாக பொதுமக்கள் ஆவேசம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு பேருந்தின் டயர் வெடித்ததால் பயணிகள் கடும் அவதி. ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதால் உயிருக்கு பயந்தபடி பயணிக்க வேண்டியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் இருந்து ஓடுவன்பட்டி மலைப்பாதை வழியாக பொன்னமராவதிக்கு இயக்கப்பட்ட அரசு பேருந்து பழுதானதால் பாதி வழியில் இறக்கிவிடப்பட்ட பயணிகள். ஒரே மாதத்தில் பேருந்து 3 முறை பழுதானதால் விடியா திமுக அரசின் போக்குவரத்து துறை தகரட்டப்பா பேருந்துகளை இயக்கி மக்களின் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் ஆத்திரம். தென்காசி மாவட்டம் தென்மலை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பாம்பு கடித்த 9 வயது சிறுமி முறையான சிகிச்சை கிடைக்காததால் உயிரிழந்த சோகம். செவிலியர் பற்றாக்குறை, மருத்துவர் பற்றாக்குறை மற்றும் மருந்து பற்றாக்குறையால் சிறுமி உயிரிழந்திருப்பதாக பெற்றோர் வேதனை. ரொம்ப முடியாம நீ டக்குன்னு இங்க மருந்து இல்லமா அப்படி சொல்லி இருந்தாலும் மனசாரி இருக்கும். நீ எதுக்கு இங்க கொண்டு வந்த தூக்கு 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 அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசு மருத்துவமனையில் நிலவும் அவலங்கள் குறித்து பேசினால் மிரட்டும் சுகாதாரத்துறை அமைச்சர். தென்காசி சிறுமியின் மரணத்திற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? வழக்கம் போல கதறி அழும் பெற்றோரை மிரட்டி பிரச்சனையை திசை திருப்ப போகிறாரா என மக்கள் கேள்வி. இங்கே வேலை பார்த்த நர்ஸு தொட்டு கூட பார்க்காம நீங்கள் வேறு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்கன்னு விரட்டி விட்டுட்டாங்க. அப்போ பிள்ளைய இப்படி ஆத்திர அவசரத்துக்கு தூக்கிட்டு வந்து பிள்ளைய பார்க்காம விட்டதுனால நாங்கள் எங்கள் பிள்ளையை இழந்துட்டோம். இப்போ நாங்கள் எங்கள் பிள்ளையை இழந்துட்டு பட்டா பெயர் மாற்றம், நில விவரங்கள் உள்ளிட்ட முக்கிய தகவல்களை சரிபார்க்க பயன்படுத்தும் அரசு இணையதளத்தில் தமிழுக்கு பதில் ஆங்கிலத்தை முன்னிறுத்துவதால் புரிதல் இல்லாமல் பொதுமக்கள் குழப்பமடைவதன் நில உரிமை தொடர்பான சட்ட பிரச்சனைகளும் உருவாகும் அபாயம். மேடைகளில் மட்டுமே தமிழிற்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களை ஏமாற்றி அதிகாரத்தில் ஆங்கிலமே என்று செயல்படும் திராவிட அரசின் இருமுக போக்கிற்கு மக்கள் கடும் எதிர்ப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் அருகே நெல் கிடங்குகள் இல்லாததால் 30,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் சாலையில் கிடக்கும் அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் டாஸ்மாக் மதுக்களை பதுக்க கிடங்குகள் இருக்கிறது. விவசாயிகளின் நெல் மூட்டைகளை அடுக்க கிடங்குகள் இல்லை என விவசாயிகள் வேதனை. டாஸ்மாக்கு மட்டும் பீர் பிராந்தி இறக்குறதுக்கு மட்டும் கிட்டங்க இருக்கு. இதுக்கு கிட்டங்க இல்லை என்றால் விவசாயிகளுடைய பரிதாப நிலைமையை எங்கன்னு சொல்லன்னு தெரியல. தேர்தல் வாக்குறுதிப்படி விவசாயிகளுடைய குறைகளை தீர்ப்போம்னு சொன்னாங்க. நடு ரோட்டில் நெல்லுகளை உற்பத்தி பண்ணிட்டு கட்டுப்படியாகாத விலையிலையும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கோம். பரிதாப நிலை. நகையை அடைவுத்து உற்பத்தி பண்ண விவசாயிகள் நெல்லில் ரோட்டில் தட்டிக்கிட்டு கொண்டு போக வழி இல்லாமல் பரிதாப நிலையில் இருக்கும். கைத்தறி நெசவாளர்கள் கூலியை ரொக்கமாக வழங்காமல் வங்கி கணக்கில் செலுத்தும் உத்தரவை கண்டித்து நெசவாளர்கள் போராட்டம். காஞ்சிபுரம், மதுரை, கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக வேதனை. நீலகிரியில் 1 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த போலி அதிகாரி சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியின் நிர்வாக சீர்கேடுகளை பயன்படுத்தி கொண்ட போலி அதிகாரி போலி பணி நியமன ஆணைகளை வழங்கி பலரிடம் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை பகுதியில் வெடி சத்தத்துடன் ஏற்பட்ட அதிர்வால் அரசு பள்ளியின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்த சம்பவத்தால் மாணவர்கள், ஆசிரியர்கள் அச்சம். இதுபோன்ற கட்டிடங்களில் பள்ளி நடப்பது மாணவர்களின் உயிருக்கே ஆபத்து எனும் நிலையில் விடியா அரசின் மாவட்ட நிர்வாகமோ பள்ளி கல்வித்துறையோ இதுவரை விளக்கமளிக்காமல் வாய்மூடி மௌனியாக இருப்பதற்கு மக்கள் கடும் கண்டனம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் சாம்சங் ஆலைகளில் 15வது நாளாக தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு தொடர் போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பது தொழிலாளர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை பழங்கானத்தத்தில் ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவது குறித்து தகவல் கொடுத்தவரை கடத்தல்காரர்களிடமே காட்டிக் கொடுத்த எஸ்ஐ பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். கடத்தல்காரர்களுக்கும் காவல்துறையினரும் கைகோர்த்து கொண்டு களவாடும் கொடுமை ஸ்டாலின் ஆட்சியில் நடப்பதாக மக்கள் விமர்சனம். திண்டுக்கல் குமுளி 4 வழிச்சாலை திட்டம் மாநில அரசின் ஒத்துழைப்பின்மையால் தாமதமாவதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் கவலை. 4 ஆண்டுகளில் பல லட்சம் கோடிகளை கடன் வாங்கிய ஸ்டாலின் அரசு நாட்டின் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு எதையும் செய்யவில்லை என மக்கள் வேதனை. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரளா எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள் சிறுபிள்ளைத்தனமாக உள்ளது என உச்சநீதிமன்றம் காட்டம். முல்லை பெரியாறு அணை மேற்பார்வை குழு கூட்டத்தை நடத்தவும், பிரச்சனைகளுக்கு 2 வாரங்களில் தீர்வு காண வேண்டும் எனவும் 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவு. ஒரு கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை முற்றிலுமாக முடக்கி மற்ற 2 திட்டங்களையும் முறையாக செயல்படுத்தாததால் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். ஸ்டாலினின் திமுக அரசு மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை சரியாக செயல்படுத்தாமல் நீர் வழங்கலில் தோல்வி அடைந்துவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் ஆவணங்கள் இல்லை, காப்பீடு இல்லை என பறிமுதல் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான வாகனங்கள் 4 ஆண்டுகளாக சாலையில் நிறுத்தப்பட்டு சீரழியும் அவர். திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையின் அலட்சியத்தால் வாகனங்கள் துருப்பிடித்து நாசமாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் நகராட்சி சார்பாக 1,90,00,000 மதிப்பிலான டெண்டர் விடப்பட்ட போது திமுக நிர்வாகி திமுக நகர்மன்ற தலைவரை ஒருமையில் பேசியதால் அதிர்ச்சி. டெண்டரை கைப்பற்றுவது தொடர்பாக திமுக எம்எல்ஏவின் ஆதரவாளர்களுக்கு பெரிய குடுமிப்பிடி சண்டை நடப்பதாக தகவல். சென்னை தியாகராய நகரில் வணிக கட்டிடங்களில் அனுமதியின்றி கட்டப்பட்ட பகுதிகளை 8 வாரங்களுக்குள் இடித்து அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவு. நகர வளர்ச்சி விதிகளை மீறி அமைக்கப்பட்ட கட்டிடங்கள் பொதுமக்களின் வசதிக்கும் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக உள்ளதாக நீதிமன்றம் கண்டனம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 37 தமிழக மீனவர்களுக்கு 1,20,00,000 ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. அவதாரம் என்பவரும் அப்பா என்பவரும் ஆட்சி நிர்வாகத்தில் கவனம் செலுத்தாமல் விளம்பர மோகத்தில் மூழ்கி இருப்பதால் மீனவர்களை அண்டை நாடு மிரட்டுவதாக மக்கள் வேதனை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தோட்டக்கலைத்துறை இயக்குனர் சரியாக கள ஆய்வு மேற்கொள்ளவில்லை என விவசாயிகள் வேதனை. கள ஆய்வுக்கு வந்தவர் பெயருக்கு பேசிவிட்டு சென்றதால் ஸ்டாலின் ஆட்சியில் அமைச்சர்கள் முதல் அதிகாரிகள் வரை விவசாயிகளை வஞ்சிப்பதாக வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே 4 சென்ட் நிலத்தை அளவிட 4,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நில சர்வேயர் கையும் களவுமாக சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுவதால் எளிய மக்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகும் அவலம். சென்னை அடுத்த பூந்தமல்லி தபால் அலுவலகத்தில் அரசு கல்வி நிதி உதவி பெறுவதற்கான கணக்கு தொடங்க பள்ளி மாணவர்கள் அதிகமாக குவிந்ததால் பரபரப்பு. கூட்ட நெரிசலால் தள்ளுமுள்ளு ஏற்படுவதாகவும் மாணவர்களுக்கு சிரமம் ஏற்படுவது மட்டுமின்றி கல்வியும் பாதிக்கப்படுவதாகவும் பெற்றோர் வேதனை. சென்னை அயனாவரத்தில் காய்ச்சல் காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த சிறுவன் மூச்சு திணறி பலி. தவறான சிகிச்சையின் காரணமாக குழந்தை உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தமிழ் இலக்கிய உலகின் மறுவாழ்வுக்கு காரணமான உவே சாமிநாதர் அவர்களின் 171வது பிறந்த நாள் இன்று. ஓலைகளில் ஒழிந்திருந்த பைந்தமிழ் நூல் வடிவில் பல தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்த்த அவரது நினைவை போற்றுவோம். செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டில் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி இந்தியாவில் 10இல் 7 பேர் பணியிடங்களில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக அறிவிப்பு வெளியிட்டு விளம்பரம் தேடும் பிரதமர் அலுவலகம். இந்தியாவில் இதுவரை எந்த ஏஐ தொழில்நுட்பமும் உருவாக்கப்படாத நிலையில் அந்நிய செயலிகளை பயன்படுத்துவதில்
முன்னணியில் இருப்பதை பெருமையாக கொண்டாடுவதில் எந்த சந்தோஷமும் இல்லை என ஏஐ பயன்பாட்டாளர்கள் விமர்சனம். டெல்லி பாஜக முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் நிதிஷ்குமார் பங்கேற்கப் போவதில்லை என தகவல். மைனாரிட்டி பாஜக அரசு பீகாருக்கு பல ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கியும் நிதிஷ்குமார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பல்வேறு குடைச்சல்களை கொடுப்பதாக தகவல். கல்வித்துறையில் பல குழப்பங்களை ஏற்படுத்தி வரும் மைனாரிட்டி பாஜக அரசு 2026ஆம் ஆண்டு முதல் சிபிஎஸ்இ தேர்வு முறையில் மாற்றத்தை கொண்டு வந்து மாணவர்களை மன அழுத்தத்திற்குள் தள்ளியுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வு ஆண்டுக்கு 2 முறை நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருப்பதால் பெற்றோர்களும் மாணவர்களும் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். லண்டனில் ஃபார்முலா 1 கார் ரேஸின் துவக்க விழா கோலாகலமாக நடைபெற்றது. புதிதாக வடிவமைக்கப்பட்ட F1 கார்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதை ரசிகர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். அமெரிக்க அதிபர் டிரம்பின் அடுத்தடுத்த அதிரடி அறிவிப்புகளால் தொழில் நிறுவனங்கள் எந்த முதலீடுகளையும் செய்யாமல் காத்திருப்பதாக தகவல். திராவிட மாடல் முதல்வர் அமெரிக்கா சென்று முதலீட்டை ஈர்த்ததாக சொல்லி வந்த நிலையில் அமெரிக்காவில் நிலவும் அரசியல் சூழலால் அந்த முதலீடுகள் எல்லாம் தமிழகம் வந்து சேருமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது.